நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 20வது அதிகாரம் 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே மன விருப்பங்களோடு மன தேவைகளோடு பல பல காரியங்களின் மத்தியிலே நீங்க ஒருவேளை இந்த பிரேயர்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தருகிற வார்த்தை மன விருப்பங்கள். அவர் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவு செய்கிற தெய்வம். பிரியமானவர்களே, அவர் இந்த காலை வேளையிலே நம்முடைய மன விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும்போது, அவருடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாய், அவரை நேசிக்கிற பிள்ளைகளாய், அவருக்காய் நம்முடைய இருதயங்களை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திலே பரிசுத்தமும் தூய்மையும் உண்மையுமான வாழ்க்கை வாழுகிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவர் அவருடைய விருப்பங்களின்படி அவர்களுடைய விருப்பங்களுக்கு அவர் செவி சாய்த்து அவருடைய விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் என்னென்னலாம் ஆலோசனை பண்ணுகிறார்களோ, தங்களுடைய வாழ்வை குறித்து, எதிர்கால வாழ்வை குறித்து, பிள்ளைகளுடைய காரியங்கள், தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றை குறித்து என்னென்னலாம் அவர்கள் ஆலோசனை பண்ணுகிறார்களோ அத்தனை ஆலோசனைகளையும் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே பார்க்கும்போது மன விருப்பங்களை ஆண்டவர், அநேகருடைய மன விருப்பங்களை ஆண்டவர் நிறைவு செய்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அதிலே முதலாவதாக நாம் பார்க்கும்போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே பார்க்கும்போது அங்கே சாலோமோனுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 3வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே கர்த்தர் சாலோமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அன்பானவர்களே, நம்முடைய விருப்பங்களை எல்லாம் ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லுகிறவர்களாயிருக்கணும். ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். ஆண்டவர் எப்பொழுது சாலமோனுக்கு தரிசனமானார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, கர்த்தரில் அன்பு கூர்ந்து தகப்பனாகிய தாவீதினுடைய கட்டளைகளில் அவர் நடந்தானா. அவன் மேடைகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். ராஜா பாருங்க, 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தினமும் ஆண்டோடைய சமூகத்திலே பலிகளை செலுத்துகிறோமா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாலமோன் 1000 பலிகளை ஆண்டுடைய சமூகத்திலே செலுத்தி ஆண்டவரை கனப்படுத்தினானாம், ஆண்டவரை துதித்தானாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தினானாம். சாலமோன் முதலாவது ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்தான். ஆண்டவருக்கு பலியிடுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். தேவனாகிய கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறவனாயிருந்தான். தன் தகப்பன் எப்படி தனக்கு போதித்தாரோ அதே போல அதுல நடக்கிறவராயிருந்தார். சர்வாங்க தகன பலிகளை ஆண்டவருக்காக செலுத்துகிற மனிதனாயிருந்தார். பிரியமானவர்களே, ஆகவேதான் கர்த்தர் சாலோமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய மன விருப்பங்களை ஆண்டவர் நிறைவு செய்ய வேண்டுமே ஆனால் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாயிருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்களாயிருக்க வேண்டும். அவருக்கு சர்வாங்க தகன பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை ஒவ்வொரு நாளும் செலுத்துகிறவர்களாயிருக்கணும். இவ்வாறு நாம் செலுத்தும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள், நான் உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தரிசனத்திலே சாலோமோனிடத்துல கேட்ட மாத்திரத்திலே அவன் கேட்கிறான், எனக்கு ஞானத்தை தாருங்கப்பா, எனக்கு முன்பதாக ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள், இந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஞானம் எனக்கு இல்லை ஆண்டவரே, அந்த ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அவன் கேட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீடித்த நாட்களை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, உன்னுடைய சத்ருவின் பிராணனை நீ கேட்கல, நீ விசாரிக்கிறதுக்கு, நியாயம் விசாரிக்கிறதுக்கு, ஜனங்களை நடத்துகிறதற்கு நீ ஞானத்தை கேட்டபடியினால
உன்னை போல ஞானம் உள்ளவன் பூமியில ஒருவனும் முந்தியும் இருந்ததில்லை, பிந்தியும் இருக்க போகிறதில்லை என்ற அளவுக்கு அவனிலே ஒரு ஆசீர்வாதத்தை, மேன்மையை, உயர்வை ஆண்டவர் கட்டளையிட்டா. இந்த காலை வேளையிலே அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய வழிகளிலே நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர்களுடைய விருப்பங்களை ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். சாலோமோனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினவர் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நம்முடைய விருப்பங்களையும் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, தாவீதை குறித்து பார்க்கும்போது சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீது பாருங்க, அவருடைய இருதயத்திலே ஒரு ஆசை இருந்தது. என் நாமத்துக்கு ஆலயத்தை, என் ஆண்டவருடைய நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று என்கிற ஒரு ஆசை தாவீதுக்கு இருந்தது. அந்த விருப்பம் தாவீதுக்கு இருந்தது. பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் அவனுடைய விருப்பத்தை தன்னுடைய மகனாகிய சாலமோனை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, அவருடைய விருப்பம் ஆண்டவருக்கு அடுத்த காரியமாயிருந்தது. ஆண்டவருடைய ஆலயம், நான் பெரிய வீட்டுல இருக்கிறேன், நான் அரமனையில இருக்கிறேன், நான் நல்ல மச்சுப்பாவிய வீடுகளிலே குடியிருக்கிறேன், ஆனால் என்னுடைய ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயம் இல்லையே, அவருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஒரு நல்ல ஒரு ஆலயம் இல்லையே என்று ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு ஏக்கம் தாவீதனுடைய இருதயத்துல இருந்தது. அன்பானவர்களே, ஆகவேதான் அவர் எப்படியாயிலும் என் ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டும் அளவும் நான் என் வீடாகிய கூடாரத்திலே பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலுக்குள்ளாய் நான் ஏறுகிறதும் இல்லை என்று ஒரு சங்கீதத்திலே தாவீது சொல்லுவார். அன்பானவர்களே, அவ்வளவு ஒரு வாஞ்சை, அவ்வளவு ஒரு விருப்பம் ஆண்டவர் பற்றி, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள், அவருடைய ஆலயத்துக்குரிய காரியங்கள், இவைகளிலே தாவீது விருப்பம் உள்ளவராயிருந்தார். அந்த விருப்பத்தை ஆண்டவர் தன்னுடைய மகனாகிய சாலோமோனின் மூலமாய் நிறைவேற்றி கொடுத்தார். இந்த காலைகளிலே ஆண்டவரை குறித்ததான விருப்பம் இருக்கிறதா? ஆண்டவர் மேல ஆசை இருக்கிறதா? அவரை தேடணும், தினமும் அவரை ஆராதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரோடு இணைந்து வாழணும். என்னுடைய சரீரம் அவருடைய ஆலயமா இருக்கிறது. இந்த ஆலயத்தை நான் பரிசுத்தமாய் பாதுகாக்கணும், பழுதற்றதாய் நான் பாதுகாக்கணும் என்கிற ஆசை நம்முடைய இருதயங்களிலே இருக்கிறதா? இந்த காலை வெளியிலே சிந்தித்து பார்ப்போமா? அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய ஆசை, முதலாவதான ஆசை நம்முடைய சரீரம், தேவனுடைய ஆலயமாயிருக்கிற இந்த சரீரத்தின் மேல அந்த 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 சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற ஆசை நம்மிடத்துல இருக்கணும். தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை எந்த சூழ்நிலைமைகளிலும் அசுசிப்படுத்தி விடாதபடி நாம் பாதுகாக்கிறவர்களாயிருக்கணும். அந்த விருப்பம் தினந்தோறும் நம்முடைய இருதயங்களில உண்டாகணும். விருப்பங்களையும் எண்ணங்களையும் நம்முடைய ஆவியானவர் நம்மிடத்துல உண்டாக்கி அதை செயலாற்றி மகிழ்கிற தெய்வமாயிருக்கிறார். காலை வேளையிலே ஆண்டவருக்காக பரிசுத்தமுள்ள ஜாதியாய், பரிசுத்தமுள்ள கூட்டமாய், பரிசுத்தமுள்ள குடும்பமாய் நம்முடைய குடும்பங்கள் மாறணும். அதற்காய் அந்த விருப்பம் நம்முடைய இருதயத்துல இருக்கணும். இருக்குமே ஆனால் அதை ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவா. தாவீதனுடைய வாழ்விலை நிறைவேற்றினா, சாலமோனுடைய வாழ்விலை நிறைவேற்றினா, இந்த காலைவெளியிலே நம்முடைய வாழ்விலும் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி, நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றி நாம் என்னென்ன ஆண்டவருக்காக செய்யணும், நாம் எப்படி ஆவிக்குரிய வாழ்விலே வளரணும், இன்னும் என்னென்ன விருப்பங்கள் நம்முடைய இருதயங்களிலே இருக்கிறதோ அந்த விருப்பங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் உண்டு. அவரிலே அன்பு கூறணும், உடைய கட்டளைகளிலே கை கொள்ளணும், அவருக்கு சர்வாங்க தகன பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை, விண்ணப்ப பலிகளை, துதி பலிகளை ஒவ்வொரு நாளும் செலுத்துகிறவர்களாயிருக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் நாம் செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவா. ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இந்த நாளிலே நிறைவேற்றுவா. நாம்